நான் சொல்றத கேளுங்க அத்தை. இந்த ஜமீனுக்கும் என் சின்னையாவுக்கும் நான் எப்படி துரோகம் பண்ணுவேன்? எந்திருக்காவ விட்டுருங்க. அவ ரொம்ப நல்லவ. சித்தப்பாக்கெல்லாம் அவ துரோகம் பண்ண மாட்டா. அவ சொல்றது கொஞ்சமாச்சு நம்புங்க. தப்பு செஞ்சவங்க எந்த காலத்துல தான் செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்படி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி நீ செஞ்ச தப்ப மூடி மறைக்க முடியாது. அசோக்கே வந்து உன்னை போன்னு சொல்றதுக்கு முன்னாடி நீயே போயிடு. அதான் உனக்கு நல்லது. போயிடுங்கிறது. என்னங்க இவ எங்கேயோ தன்னையே தொலைச்சிட்டு வந்து நாம எல்லாரும் தலை நிமிந்து நடக்க முடியாத மாதிரி பண்ணிட்டா. இவள அடிச்சு விரட்டணும். இவ மூச்சு காத்து கூட இனிமே நம்ம புள்ள மேல படக்கூடாது. வாடி சொல்ல. அத்தை, என் சின்னையாவுக்கு நான் துரோகம் பண்ணல. அதுக்கு அந்த கனகதுர்கா அம்மன் தான் சாட்சி. நீங்க என்னதான் பழி போட்டாலும் என் கருப்பை உங்களால கலங்கப்படுத்த முடியாது. நான் உத்தமி. என்னுடைய கண்ணீருக்கு அந்த கனகதுர்காவே பதில் சொல்லுவா. ஏங்க இவ விட்டா ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கா. துணைக்கு அம்மனை வேற கூப்பிட்டு இருக்கா. இதுக்கு மேல என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. எங்கேயோ போய் உண்டாகிட்டு வந்து கற்ப கலங்கப்படுத்த முடியாதுங்கிறா. என்ன பேச்சு பேசுறா இவள? ஒரு புள்ளத்தாச்சிய போட்டு இப்படி அடிக்கிறீங்க. இதெல்லாம் அந்த கடவுளுக்கே பொறுக்காது. ஏய் பொண்ணு, விடு விடு. இவளை அடிச்சு இவளுக்கு ஏதாவது ஆகி அந்த பாவம் நமக்கு எதுக்கு? அவளை விடு. அவளே போயிடுவா. ஏய் போ இங்கிருந்து. ஏய் பெரியவர் சொன்னதை கேட்டீங்கல்ல? இனிமே ஒரு நிமிஷம் கூட நீங்க இங்க இருக்க கூடாது. போங்கடி வெளியில. போங்கடினா. அகிலா ஒரு நிமிஷம். இவளை இப்படியோ விட்டோன்னு வை. இவ வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு அசோக் தான் அப்பான்னு ஊரு முழுக்க தம்பட்டம் அடிப்பா. அத நம்பி 4 ஊர்க்கார பயலுக நம்ம வீட்டுக்கு வந்து பஞ்சாயத்து பண்ணுவானுங்க. அதனால அவ வயிற்றில் இருக்கிற கருவை களைச்சிட்டு அதுக்கப்புறம் துரத்தி விடலாம். ஆமாங்க, நீங்க சொல்றதுதான் சரி. முதல்ல இவ வயித்துல இருக்கிற புள்ளைய கலைக்கணும். அர்ஜுன், பப்பாளி ஜூஸ் ஃப்ரிட்ஜ்ல இருக்கு, எடுத்துட்டு வா. இவ வயித்துல இருக்கிறத கழிச்சிட்டு அப்புறம் இவள துரத்தி விடணும். சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. என்னடி இன்னைக்கு இருக்கு? அத்தை வேணாம்.
இதை நீ குடிச்சினா இப்ப மட்டும் இல்லடி, இனி எப்பவுமே உன் வயிற்றுல கருத்தங்காது. வேணாம், விட்டுருங்க. ஏய், விட்டுருங்க. இத குடிச்சிட்டு நெய்யா இந்த வீட்டை விட்டு போயிடு. குடி. நான் அதை குடிக்க மாட்டேன். என்ன விட்டுருங்க. என் வயித்துல சின்ன குழந்தை தான் வளருது. இந்த ஜமீனோட வாரிசு தான் வளருது. விட்டுருங்க ஐயா. அதை அழிக்க நான் ஒத்துக்க மாட்டேன். அதை அழிக்கவும் நான் விட மாட்டேன். ஏய், அத்தை, இத நீ குடிச்சு தாண்டி ஆகணும். நீயா குடிக்கிறியா இல்ல நாங்க வாயில ஊத்தணுமா? அத்தை, வேண்டாம் அத்தை. என் குழந்தைய ஒண்ணும் பண்ணிடாதீங்க. பெரியா, இன்னைக்கு நீங்க தானே நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும்னு சொன்னீங்க. ஆனா எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்றீங்களே. ஆமாண்டி, வாரிசு வேணும்னு தான் சொன்னோம். அதுக்காக எவனுக்கோ உண்டான குழந்தைய எங்க குழந்தைன்னு சொல்லி எங்களை கொண்டாட சொல்றியா? ஊரா வீட்டு புள்ளைக்கு தொட்டில் கட்டுறதுக்கு நாங்க பட்டு துணி வாங்கணுமாடி? நல்லா இருக்குடி உன் நாடகம். ஐயோ அத்தை, சொன்னா கேளுங்க. இது நம்ம ஜமீனோட வாரிசு தான். என்ன நம்புங்க அத்தை. விடுங்க அத்தை. பெரியய்யா, பெரியய்யா, விட்டுருங்க பெரியய்யா. நாங்க வேணா இந்த வீட்டை விட்டு போயிடுறோம். துர்காவை எதுவும் பண்ணிடாதீங்க பெரியய்யா. ஏய், என்னடி நாடகம் ஆடுறீங்களா? ஆ? உன் சித்தி செஞ்ச தப்புக்கு நாங்க குடுக்கிற தண்டனைய பேசாம வேடிக்கை பாரு. என்னது அந்த ஜூஸ் கொடுங்க. பெரியய்யா, வேணாம் பெரியய்யா, விட்டுருங்க அத்தை, பெரியய்யா. வேணாம் அத்தை, சொன்னா விடுங்க அத்தை. கேளுங்க பெரியய்யா. ஏய் அர்ஜுன், அப்பா, புடி அவளை. வேணாம், ஏய், வேணாம் வாடி, சித்தப்பா. வாடி, முன்னாடி வா. முன்னாடி வாடல. அப்பா, போங்கப்பா. ஏய், சுமார். குடி. ஐயா, விட்டுருங்க ஐயா. குடின்னு சொல்றேன்ல. துர்கா, டேய் அசோக்,
இப்ப எதுக்காகடா தட்டி விட்ட? இவளை இப்படியே துரத்தி விட்டா வெளியில போய் அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீதான் அப்பான்னு நியாயம் பேசிட்டு இருப்பாடா. அதனாலதான் இப்படி பண்றோம். ஆமா அசோக், இவளை இப்படியே நாம விட்டா பின்னால நமக்கு தான் பிரச்சனை. அதனாலதான் இவ வயித்துல இருக்கிற கருவை இப்பவே அழிச்சிடலாம்னு நினைச்சோம். சித்தப்பா ஏய், அசோக், அந்த கருவை அழிச்சாதான் நம்ம குடும்பத்துக்கே நல்லது. நாமளும் தலை நிமிர்ந்து வெளியில நடக்க முடியும். பெரியப்பா, துர்கா வயித்துல இருக்கிறது என்னோட குழந்தை தான். அவ இந்த வீட்டு வாரிசை தான் சுமந்துகிட்டு இருக்கா. பெரியப்பா, திரும்பவும் சொல்றேன், துர்கா வயித்துல இருக்கிறது இந்த குடும்பத்தோட வாரிசு தான். அது நம்ம ரத்தம். டேய் டேய், என்னடா இப்படி சொல்ற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலன்னு நீதானடா சொன்ன. அப்புறம் எப்படி அது உன் குழந்தையாக முடியும்? நீங்க துர்கா கிட்ட எனக்கு தெரியாம எப்படி நல்லது நடந்துச்சுன்னு கேட்டிருக்கணும் சார். அவளை பேச விட்டுருக்கணும். அப்பதான் உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சார். யோசிச்சு நல்ல முடிவெடுங்க சார். இவர்கிட்ட பேசி பார்த்தா வேலைக்கு ஆகாது. இதுக்கு மேல என்னோட பவரை யூஸ் பண்ண வேண்டியதுதான். ஐயோ, இவ்வளவு நடந்திருக்கா? துர்கா என் கூட இப்படிதான் சேர்ந்திருந்தாளா? என்னை காப்பாத்த போய் தான் அவளுக்கும் எனக்கும் இப்படி ஒரு நல்லது நடந்துச்சா? அது தெரியாம அவளை கஷ்டப்படுத்திட்டேனே. இப்ப என்ன பண்றது? என்னாச்சு சார்? என்ன யோசனை? ஆஹா, ஒண்ணும் இல்ல. பெரியப்பா, திரும்பவும் சொல்றேன், துர்கா வயித்துல வளருது என்னோட குழந்தை. துர்கா எனக்கு துரோகம் பண்ண மாட்டா. நான் ஏதோ புத்தி கெட்டு போய் அவளை சந்தேகப்பட்டுட்டேன். டேய் அசோக், என்னடா முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க? உங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலன்னு நீதான் சொன்ன. இப்ப எல்லாத்தையும் மறந்துட்டு அவ வயித்துல வளர்றது உன் குழந்தைதான்னு சொல்ற. என்னாச்சுடா உனக்கு? ஏய், உன் புத்தி ஏதாவது மழுங்கிருச்சா?
அசோக், உன்னை யாரோ குழப்பியிருக்காங்க. இத பார், உன் தாய் ஸ்தானத்துல இருந்து நான் சொல்றேன், துர்கா ஒரு நடத்த கெட்டவ. பெரியமா, டேய் என் பொண்டாட்டி பத்தி தப்பா பேசாதீங்க. நான் அப்புறம் சும்மா இருக்க மாட்டேன். நான் சொல்றதை எல்லாரும் நம்புங்க. அன்னைக்கு ரவுடிங்க என்ன அருவாளால வெட்ட வந்ததும் நான் மயக்கமாயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? துர்கா, எந்திரி. என்ன துர்கா, என்ன ஆச்சு? சின்னையா, இப்பயாவது உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. உங்களை காப்பாத்தின அன்னைக்குதான் நமக்கு நல்லது நடந்துச்சு சின்னையா. இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட முன்னாடியே சொல்ல இருக்கணும். சொல்லாம நான் தான் சரி விட்டுட்டேன். விடு. என்ன மன்னிச்சிருங்க ஐயோ, துர்கா, சின்னையா. மன்னிப்பல எதுக்கு கேக்குற? துர்கா, ஐயோ, எங்களை ஐயோ, மன்னிச்சிருமா. வேணாம் பெரிய. உண்மை என்னன்னு தெரியாம அவசரப்பட்டு உன்னை நான் தப்பா பேசிட்டேன். பெரியப்பா, விடுங்க பெரியப்பா. உங்க மேல எந்த தப்பும் இல்ல. நான் சொன்னதை வச்சுதானே நீங்க துர்காவை தப்பா நினைச்சீங்க. பரவாயில்ல பெரியப்பா, விடுங்க. என்ன? அது இல்லப்பா, உண்மை என்னன்னு தெரியாம நாங்க இப்படி நடந்துட்டு இருக்க கூடாது. எங்க எல்லாரையும் மன்னிச்சிருப்பா. பெரியப்பா, பரவாயில்ல பெரியப்பா. என்ன நீங்க? அசோக், என்னதான் இருந்தாலும் துர்கா கூட நாங்க இத்தனை நாள் பழகியும் அவளை புரிஞ்சுக்காம தப்பா பேசிட்டோம். துர்கா, எங்களை மன்னிச்சிருமா? இல்ல அத்தை. நீங்க என்ன பண்ணுவீங்க அத்தை? நான் உண்டா இருக்கிற விஷயத்த முன்னாடியே சொல்லாம விட்டது ஏன் தப்புதான். உங்க இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் இப்படிதான் நடந்திருப்பாங்க. எப்படியோ நீங்க எல்லாரும் எதிர்பார்த்த அந்த நல்ல செய்திய துர்காவை சொல்லிட்டா. இப்போ உங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? சந்தோஷம்மா, ரொம்ப சந்தோஷம்மா, டபுள் சந்தோஷம். துர்கா, சீக்கிரமா ஒரு குழந்தையை பத்தி நீ என் கையில கொடு. அந்த அந்த குழந்தைய என் கையால தூக்கி நான் கொஞ்சணும்னு அவ்வளோ ஆசையா இருக்குமா. சின்னையா, ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம்.
நினைச்சேன். எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த அறிவு கெட்ட அசோக் வந்து எல்லாத்தையும் ஒரு நொடியில தலைகீழா மாத்திட்டான். மாயா போட்டு கொடுத்த திட்டத்துக்கு அவனே யமனா வந்து நின்னுட்டான். அசோக் இப்படி மாத்தி பேசுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. பழம் நழுவி பால்ல விழப்போற நேரத்துல அசோக் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான். மாயா, என்ன யோசிக்கிற? நீ கஷ்டப்பட்டு போட்ட திட்டத்தை அசோக் வந்து ஈஸியா கவுத்துட்டானேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கா? அதெல்லாம் கிடையாது. என்னோட பிளான அசோக் காலி செஞ்சதை பத்தி நான் ஒண்ணுமே நினைக்கல. ஆனா கொஞ்சம் தாமதிச்சிருந்தோம்னா மேல இருந்து விழுந்த அந்த ஃபேன் ஜமீன் ஐயாவோட உயிரை பறிச்சிருக்கோம். நான் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன்.